தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மயிலாடுதுறையை அடுத்த மேலையூர் கிராமத்தில் குடிநீர் கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மயிலாடுதுறையை அடுத்த கருவாளக்கரை மேலையூர் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பழுது ஏற்பட்டுள்ளது. பழுது காரணமாக கடந்த சில நாட்களாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் அக்கிராமத்தில் வசிக்கும் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து சென்று குடிநீர் எடுத்து வருகின்றனர். மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் ஏற்பட்ட பழுதை உடனடியாக சரி செய்ய கோரியும் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க வலியுறுத்தியும் மயிலாடுதுறை பூம்புகார் பிரதான சாலையில் கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தால் அங்கு 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இது தொடர்பாக அங்கு வந்த வட்டாட்சியர் சதீஷ்குமார் மற்றும் போலீசார் கிராம மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். மக்கள் அவதிப்பட்டு தான் இருக்கு. இங்க கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தண்ணி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. கேட்டா இன்னைக்கு சாலை மறியல் பண்றதுனால இன்னைக்கு தாசில்தார் வராங்க, போலீஸ் வராங்க, இன்னைக்குதான் வராங்க. இன்னைக்கு இதுவரையும் யாருமே வரல. இதுவரையும் இங்க நாங்க ஊர்ல சொல்றதுனால ஒரு பதிலுமே இல்ல. எப்ப செஞ்சு வராங்க கேட்டு சொல்லுங்க, நாங்க அந்த சாலை மறியலை கைவிட்டுறோம். ஊருக்குள்ள தண்ணி இல்லைங்க, கரண்ட் கிடையாதுங்க. பசங்க ரொம்ப கஷ்டப்படுது. நாங்க போய் வெளியூர்ல தண்ணி கொண்டு வந்து நாங்க சமைக்க வேண்டிய இருக்கு. பஞ்சாயத்துல 10 தடவை நாங்க சொல்லிட்டோம், அவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு தெரு அமைஞ்சாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, தண்ணி வந்தாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப எல்லாரும் பொது பம்பு கிடையாது, பொது இடம் கிடையாது. நாங்க போய் ஒரு அடி பம்பு வைங்கன்னா பொது இடத்த காத்துக்காங்கிறாங்க. நாங்க சொன்னாலே எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சார். புள்ளிவெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது. நாங்க தண்ணி இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.